தசரான்னு கேட்குறது நீங்கள். ஸோ என்னைக்கான பற்றி நம்ம சேனலில் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, எதை பற்றி இருக்க போகிறது இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு கண்டென்ட் கிடைக்கல. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன்னா, நம்ம ஸ்டூடியோவில் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. அந்த எடிட்டிங் ஒர்க்கவே பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா காலைல 6 ஆகுது. நான் வாக்கிங்காண்டி மாடிக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ வாக்கிங் முடிச்சுட்டு கீழே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடியோ கிளம்பி போக போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. பாசபட்சம் மொல்ல இருக்கு. A few moments later. ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் காலையிலே 6:30 தூக்கத்துலேயே நடக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் கண்ணு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், தூக்கத்துலேயே இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் தப்பாக நினைக்காது, தூக்கத்தில் தான் இருக்குது. எல்லாரும் மாடியில் இருந்து பார்க்க வேற செய்றாங்க. அங்க என்ன பண்ற? வாமா மின்னல். ஒரு வழியா வாக்கிங்க முடிச்சாச்சு. அடுத்தது குளிக்கிறது மட்டும்தான். பாத்ரூம் பின்னாடி தான் இருக்கு. வைக்கிறதுக்கே இப்படி குளிர்ற உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? A few moments later. ஸோ மக்களே, நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். நான் இப்போ வந்து நம்ம ஸ்டுடியோ போட்டுதான் வீட்டை பூட்டிட்டு. ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமா தாண்டா இருக்கேன். கொங்காங்கோ வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். போகிற வழியில தங்கத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நம்ம வேலைக்கு போயிடலாம். சாப்பாடை கொடுத்துட்டு இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். ஸ்பாட் பக்கத்தில் போனோன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸ் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம வேலை பார்க்குற வீடு இருக்குது. ஐயா, தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. அம்மா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. ஒர்க்கை முடிச்சாச்சு, எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சாச்சு. இங்கே பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டையும் ஆஃபீஸையும் வேறு இடத்துல வச்சுட்டு நடக்க முடியலைங்க. வெயில் போட்டு படுது பாருங்க. வெயில எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? கடைசியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சாச்சுங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். மேடம் ஸ்டாப் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் ப்ளீஸ் டாடி. ஏய் நில்லுங்க. ஏய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.